இன்னும் எலெக்ஷன் ரிசல்ட்டே வரல. அதுக்குள்ள இப்படி கூட்டணி கட்சியில எல்லாம் மாத்தி மாத்தி அதிருப்தியை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களே. திமுக கூட்டணிக்குள்ள என்னதான்ப்பா நடக்குது? இப்படி சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு தமிழக அரசியல்ல நிறைய முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தே திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய விரிசல் இருக்கு. காங்கிரஸ் திமுக கூட ஒரு நல்ல இணக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருப்போம். ஆனா இப்ப திமுக கூட்டணிக்குள்ள கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, விசிக கட்சியும் சரி இணக்கமா இல்லாம கொஞ்சம் விரிசல்ல இருக்காங்களோ அப்படின்னு தாங்க நமக்கு தோணுது. இதை ஏன் நம்ம இப்படி சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு அவங்க பேசின பேச்சு அப்படி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளரான பாலகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்ப திரும்ப திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கலாம். ஆனா என்னதான் டிஎம்கே ஆட்சி அமைச்சாலும் போன தடவை அவங்க ஆட்சி பண்ண மாதிரி அடுத்து அவங்க ஆட்சி பண்ண முடியாது. ஏன்னா திமுக ஆட்சியில பல பிரச்சனைகள் இருந்துச்சு. இளைஞர்களுக்கு வேலை இல்லாம திண்டாட்டம், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்துச்சு. இந்த பிரச்சனைகளை சரி பண்ற வரைக்கும் நாங்க சும்மா இருக்க மாட்டோம். திமுகவே ஆட்சி அமைச்சாலும் திமுக ஆட்சிக்கு எதிரா நாங்க போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு இளைஞர்களோட ஆதரவு ரொம்ப அதிகமா இருக்கு. அது அவருக்கு வாக்கா போனது எல்லாமே உண்மைதான். ஆனா என்னதான் விஜய் அவர்களுக்கு அந்த அளவுக்கு ஆதரவு இருந்தாலுமே கூட அவர்னால அவ்வளோ ஈஸியாலாம் ஆட்சியை பிடிக்க முடியாது. இதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி பேசியிருக்காருங்க. இப்ப இதையெல்லாம் பார்க்கும் போதுதான் நமக்கு ஆச்சரியமா வந்திருக்கு. திமுக ஆட்சி அமைச்சா திமுக ஆட்சியை எதிர்ப்போன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுக்கு ஆதரவு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றதாங்க நமக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி தான் இந்த மாதிரி ஒரு அதிருப்தியில இருக்காங்கன்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் விசிகாவும் ஒரு பெரிய அதிருப்தியில இருக்க மாதிரி தாங்க தெரியுது. ஏன்னா இப்ப திருமாவளவன் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க எவ்வளவோ தூரம் போராடி எங்களுக்கு டபுள் டிஜிட்ல தொகுதிகளை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டோம். ஆனா எவ்வளவோ கேட்டு கூட எங்களுக்கு டபுள் டிஜிட்ல தொகுதிகளை கொடுக்கல. நாங்க கொடுத்த தொகுதிகளை சரி, இதை ரொம்ப நம்ம இழுபறியா கொண்டு போகக்கூடாது, ரொம்ப அவங்க கிட்ட பேரம் பேசக்கூடாது, ரொம்ப பேரம் பேசணும் அப்படின்னா கூட்டணிக்குள்ள ஒரு சில பிளவுகள் ஏற்படும் அப்படின்னு தான் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். ஆனா நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயுமே கூட ஒரு சில தொகுதிகள்ல தோழமை கட்சிகள் அந்த அளவுக்கு ஒற்றுமையா இருந்து செயல்படல, ஒற்றுமையா இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காருங்க. இப்ப இதையெல்லாம் கேட்கும் போதுதான் நமக்கு பயங்கர ஆச்சரியமா வந்திருக்கு. இப்ப இவங்க ரெண்டு பேரோட பேச்சை கேட்கும்போது நமக்கு என்ன தெளிவா புரியுது அப்படின்னா, திமுக கூட்டணிக்குள்ள என்னதான் இவங்க கண்டினியூ ஆனாலும் ஒரு சில அதிருப்திகள்ல இருக்காங்களோ அப்படின்றது தெளிவா புரியுதுங்க. இப்ப இவங்க என்ன கிளியரா ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க, திரும்ப டிஎம்கே ஆட்சிக்கே வந்தாலுமே கூட கூட்டணி கட்சியாக தான் இருக்கோன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையும் பொறுத்துட்டுலாம் நாங்கள் போக மாட்டோம். நாங்கள் ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை எதிர்த்து கேள்வி கேட்போம், நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்றதான் இப்போ தெளிவாக இந்த ரெண்டு கட்சிகளுமே உணர்த்திருக்காங்க. இது திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறி இருக்கு. ஆல்ரெடி இந்த எலெக்ஷன்ல யார் வின் பண்ணி ஆட்சியை பிடிப்பா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்வியாக ஓடிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இப்போவே கூட்டணி கட்சிகளுக்குள்ள சலசலப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ரெண்டு தலைவர்கள் சொன்ன இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.